ஐந்தனி பண்ணை சார்பாக வணக்கம். நம்ம இன்னைக்கு நம்ம கழுதைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிவார்மிங் பண்ணிகிட்ருக்கோம். குடல் புழு நீக்கிறதுக்கு மருந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க நம்ம எப்படி கொடுக்குறோம், எந்த அளவில் கொடுக்குறோம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இது எதுக்காக கொடுக்கறது, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ரெகுலர் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். கழுதையை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், நேரத்துக்கு அதுக்கு தேவையான தண்ணி, அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இந்த மாதிரி கொடுக்கறதா இருக்கட்டும், ஷெட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அதுங்களுக்கு தேவையான தடுப்பூசி போடுறது, அதுங்களுக்கு தேவையான ட்ரை ஃபீடு இந்த மாதிரி கொடுக்கறது. ஸோ எந்தெந்த டைமில் என்னென்ன பண்ணணும், அதுங்களுக்கு என்ன உடல் உபாதைகள் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் ரெகுலராக நோட் பண்ணி எந்தெந்த டைமில் குளிப்பாட்டணும், எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டணும். ஏன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டணும், மழை காலத்தில் இருந்தால் மேக்ஸிமம் தொடச்சி விடுறது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குளிப்பாட்டத்துலேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் வந்து நம்ம கழுதைங்களை வச்சு மெயின்டைன் பண்ணி நீட்டாக பண்ண முடியுது. பெரிய அளவுக்கு பண்ண முடியுது. இன்றைக்கி அதோட ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா நம்ம டிவார்மிங் பண்ணிகிட்ருக்கோம். டிவார்மிங் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒவ்வொரு கழுதையாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. டிவார்மிங் கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். ஒரு கழுதையை எப்படி பிடிச்சி ஒரு 4 ஆள் வேணும். அதுங்களுக்கு 4 ஆளே பத்தாது. காலை மிதிக்கும். கால் மிதிச்சதுன்னா வலி ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ அதனால் அவங்க கேர்ஃபுல்லாக தான் கொடுக்க முடியும். டக்குன்னு கொடுத்துட்டு வந்துட முடியாது. அப்போ மாடுகளுக்கெலாம் வந்து ஈஸியாக கொடுத்துடலாம். மாட்டை அந்த மூக்கணாங்கரை பிடிச்சி மேலே தூக்கணும்னா அழகாக கொடுத்துட்டு வந்தாலும், இதுங்க என்ன பண்ணணும்னா கொடுத்தோம் அப்படின்னாலும் தொண்டையிலேயே வச்சுருக்கோம். தொண்டையிலேயே வச்சுருந்து என்ன பண்ணோன்னா நம்ம விட்டதுக்கப்புறம் துப்பிடும். ஸோ அந்த ஒரு குறைஞ்சது ஒரு 2-3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே தூக்கி பிடிச்சிருக்கணும் கழுத்தை. அப்போ தான் வந்து அது அந்த மருந்தை வந்து உள்ள இன்டேக் எடுத்துக்கும். இல்லைனா நம்ம விட்டோன்னா கீழே எல்லாத்தையும் துப்பிடும். ஸோ இன்றைக்கி எப்படி கொடுக்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வாங்க பார்க்கலாம். அதுக்குள்ளே பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ போராட்டம், எவ்வளோ இது அதுங்களுக்கு அந்த டிவார்மிங் மருந்து கொடுக்கறது, குடல் புழு நீக்கம். ஸோ அந்த குடல் புழு நீக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த இது கொடுத்துட்டே இருக்கணும். ரெகுலராக நம்ம கொடுத்தோம்னா தான் அந்த உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைனா அந்த உள்ளே இருக்க அந்த புழுக்களே பார்த்தீங்கன்னா அந்த
நமக்கு தேவையான சத்தை பூரா அது உறிஞ்சி எடுத்துக்கணும். நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் மனிதருக்கும் அதே மாதிரி தான். அந்த குடல் கீரிப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுக்கு மாத்திரையை கொடுப்பாங்க, இல்லைனா விளக்கெண்ணெய் வைப்பாங்க, இந்த மாதிரி இல்லைனா பாவக்காய் சாப்பிட்டா சரியாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுங்களுக்கு என்ன ஆகுனா அந்த இது உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்காது. எல்லாம் அதுங்க வந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி அந்த எலும்பு தோலுமா ஆள் நரங்கி போய் இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இது வந்து நம்ம இதுக்கு குறிப்பிட்ட இடைவெளியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது பெரிய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 30 மில்லியும், சின்ன அந்த குட்டிங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 மில்லியும் நம்ம அன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி கொடுக்கல அதுங்க ஹெல்த்தியாக இருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி கொடுத்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து தம்ஸ் அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. நிறைய பேர் பார்க்கட்டும், நீங்கள் தெரிஞ்சுட்டது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இதை பார்த்ததுக்கு. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.